இந்த ஸ்கூலுக்காக நம்மளுடைய செய்கின்ற இந்த முயற்சிகள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக முன்வரவில்லை. எத்தனை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க, எத்தனை பிள்ளைகள் மதரசாவுக்கு போறாங்க, மஸ்ஜித்ல குர்ஆனை படிக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? இன்னைக்கு போட்டு பாருங்க, விரல் விட்டு எண்ணலாம். ஸ்கூல்ல 10 ஸ்டாண்டர்ட் வரையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு 5வது படிக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு 5வது ஸ்டாண்டர்ட்ல படிக்கக்கூடிய வகுப்பில் படிக்கக்கூடிய 2 பிரிவு 3 பிரிவு, ஒவ்வொரு பிரிவிலும் 40, 50, 60 பிள்ளைகள். ஆனால் அது அப்படியே மதரசாவின் பக்கம் வரும்பொழுது குர்ஆனை பற்றி குர்ஆனை மனம் செய்யக்கூடியவர்கள் மொத்தம் எண்ணிக்கை மாணவர்கள் 30 தான். எங்க நம்முடைய கண்ணியம் இந்த குர்ஆனுக்காக? ஒரே ஒரு கேள்விதான், இந்த குர்ஆன் அந்த இங்கிலீஷுடைய கல்வியை விட அவ்வளவு மோசமாக விட்டதா நம்முடைய பார்வையில்? நம்முடைய பார்வையில் இந்த உலக கல்வி, இந்த ஹிஸ்டரி, சயின்ஸ், ஜியோகிராபி, இந்த இங்கிலீஷ், இந்த தமிழ், இதை விட மிகவும் கேவலமாக இந்த குர்ஆன் ஆகிவிட்டதா? ஏன் இதற்கு நமக்கு மரியாதை இல்லை, கண்ணியம் இல்லை, அவ்வளவு முக்கியம் இல்லை? அவ்வளவு சிறப்பு நமக்கு தெரியும், பயான்ல நிறைய கேட்போம், குர்ஆனுக்கு அவ்வளவு சிறப்பு, குர்ஆனை படிச்சு அவ்வளவு நல்ல. ஏன் முன்வர மாட்டேங்கிறோம்? நம்முடைய பார்வையில் எது முன்னாடி இருக்கிறதோ அதை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம். இங்கிலீஷை படிச்சா உடனடியே வேலை கிடைக்கும், ஸ்கூல்ல படிச்சு டிகிரி படிச்சா நல்ல சம்பளம் கிடைக்கும். குர்ஆனை படிச்சா என்னப்பா கிடைக்கும்? அதுல என்ன லாபம் இருக்கு? அதுல என்ன வருமானம் இருக்கு? அது என்ன சம்பாதிச்சம் இருக்குது? அது என்ன அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குது? இப்படிதான் நம்ம கேள்வி கேட்போம். அதாவது அப்படிதான் நம்மளுடைய நிலைமை இருக்கிறது. வீட்டுல நிறைய பிள்ளை நல்ல சேட்டப் பண்றான், அப்படியா எடுத்து மதரசால போடுங்க. வீட்டு பிள்ளைக்கு எத்தீமா இருக்கிறான், மிஸ்கீனா இருக்கிறான், ஏழையாக இருக்கிறான், அப்படியா மதரசால போடுங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஏழை மக்களாக, எத்தீம் மக்களாக, பிள்ளைகளாக, புத்தி சரியில்லாத, ஞாபகம் சக்தி கம்மி இருக்கக்கூடிய பிள்ளைகள், சேட்டை செய்யக்கூடிய பிள்ளைகள், இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்துதான் அந்த மதரசாவுக்கு அனுப்புறோம் நம்ம. இதான் உண்மை. இன்னைக்கு பாருங்க, பள்ளிவாசல் ஒரு இமாம் தேவை அப்படின்னா எத்தனை மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம ஒரு மசூரா போடுறோம். பள்ளிவாசல ஒரு இமாம் தேவை, ஒரு நல்ல ஹாஃபிஸ் வேணும். நம்ம பள்ளிவாசல் இருக்கின்ற மாணவர்களை நான் ஏன் உருவாக்கவில்லை? ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு ஹாஃபிஸாக இருக்க வேண்டுமா இல்லையா? மற்றவர்களை விடுங்க, என்னுடைய தொழிலை நான் ஏன் உருவாக்கவில்லை?